கடவுளை உடனே பார்க்கணுமா? பார்க்கலாம். நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா கடவுளை பார்க்கலாம். கடவுளை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போகக்கூடாது. கோயிலில் தாங்க கடவுள் இருக்கிறாரு, அங்கே போய் பார்க்காம எங்கெங்கே கடவுளை பார்ப்பீங்க? அதானே கேட்குறீங்க? நான் சொல்கிறது இல்லைங்க, கோயிலுக்கு போகக்கூடாது. கோயிலில் என்ன இருக்குது? கடவுள்ன்ற பெயரில் ஒரு சிலை இருக்கிறது, அல்லது ஒரு உருவம் இருக்கிறது. அது வழிபாடு செய்கிற முறை இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பூஜை செய்கிறாங்க. தனக்கு தேவையானதை கூட இன்னொருத்தர் மூலயமா தான் பூஜை பண்ணுறாங்க. அப்போது கடவுளுக்கும் நமக்கும் நேரடியான தொடர்பே இல்லைங்களா? கடவுள்ன்ற விஷயத்தை அறியணுன்னா நீங்கள் உணரணுன்னா கண்டிப்பாக இந்த நம்பிக்கை எல்லாத்தையும் தூக்கி தூர போடணும். மூட நம்பிக்கைன்றது சொல்கிறது கிடையாது. இது கடவுள் நம்பிக்கை எல்லாருக்குமே வேணும், கண்டிப்பாக வேணும். ஏன்னா மனுஷனுடைய பிரச்சனை யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனை. அவன் கஷ்டங்களை யாரிடமும் தனிப்பட்ட முறையில் முழுமையாக பேச முடியாது. அதுக்காக தான் கடவுள்ன்ற ஒரு இறை நம்பிக்கையை உருவாக்குனாங்க. அந்த இறை நம்பிக்கைன்றது முக்கியம்தான். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணாங்க? மதங்கள் உருவாயிடுச்சு. எந்த மதம் எடுத்துங்க, எல்லா மதமும் கார்ப்பரேட் ஆக்கிட்டாங்க. அதை உருவாக்கி அது மூலயமா வருமானத்தை உருவாக்கி சில பேர் மட்டும் நல்லா கொழிச்சிருக்கிறாங்க. இந்த மதம் அந்த மதம் தான் கிடையாது, எல்லா மதமும் அப்படி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மதம் தோற்றுவிப்பதற்கான நோக்கம் நியாயமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது. இப்போ கிறிஸ்துவ மதத்தை எடுத்திங்கன்னா 1 2 இல்லை, 6 7 இருக்குது. கத்தலிக், கிறிஸ்டியன், பந்தகோஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கடவுள் கும்பிட்றத பார்த்தா அப்படி அந்த மேலே எங்கேயும் குதிச்சு அந்த சாமி வேண்டதுக்காக நான் கேலி பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு கடவுளை ஒரு அமைதியான நிலையிலிருந்து ஒரு தேடி மனசுக்குள்ளே தேடி அடையிறது ஒரு ஒரு விஷயம். அது புனிதமான விஷயத்தை எப்படி செய்யணும் அது கூட இல்லை. அதே மாதிரி இங்கேயும் சரி, இந்து மதத்துலேயும் சரி, வெட்டுவான், குத்துவான், ஆடை வெட்டுவான், டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. கடவுள் எப்படி? கடவுள் வந்துடுவாரா? எங்கேயாவது வந்திருக்கிறாரா? கடவுள் அவங்க மேலே ஆடினதா அவங்களே நம்பிட்டு இருக்காங்க. உண்மையாகவே உங்கள் மனசு சுத்தமாக இருந்து உண்மையாக நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற விஷயங்களை படிச்சிங்கன்னா எல்லாமே உங்கள் கடவுளுக்கு உடனே கிடைப்பார். கடவுள்ன்றது கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா என்னடா அது கடவுளை பார்க்கணுன்ட்டு கடவுள் கிடையாதுன்னு சொல்கிறீங்களா? உண்மை. இப்போ என்னென்னா, கடவுள்ன்றத ஒரு விஷயத்த நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் சொல்லுவாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல். 3 தான். அது 3 தான். படைத்தல் பிரம்மா, காத்தல் விஷ்ணு, அழித்தல் ருத்ரன், அதான் யமன். இன்னொன்று, இது எல்லாத்துக்கும் தாண்டி இந்த பரபிரம்மம்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா? அதான் உண்மை. இந்த பரபிரம்மத்தை தான் நாம் தேடி போக வேண்டும், தேடி அறிய வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் படிங்க. நீங்கள் இதை படிக்கணும்னு கிடையாது. பைபிள் படிங்க, வேதாகமம், பழைய வேதாகமம் அதை படிங்க, புதிய ஏற்பாடு படிங்க. புதிய ஏற்பாடு படிக்கும்போது தமிழே புதுசாக தெரியும். உண்மையாகவே அந்த தமிழ் படிக்கிறதுக்கு அது ஒரு நல்லாயிருக்கும். உண்மையாக அதை படிங்க, எல்லா கதையும் படிங்க. அது இந்து மதத்தில் இருக்கிற எல்லாத்தையும் படிங்க. அதே மாதிரி குர்ஆன் படிங்க. குர்ஆன் படித்து எல்லாத்தையும் படிங்க. அதே மாதிரி சித்தர் பாடல்கள் விடாமல் படிங்க. சித்தர் பாடல்களில் தான் சொல்லியிருப்பாங்க. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி சுற்றி முனகனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளுரைக்கையிலே, சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்றாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அப்போவே அந்த மதத்தை வச்சு வியாபாரம் பண்ணி அதை வச்சு ஏகப்பட்ட அட்டுழியம் பண்ணி பூஜை புனஸ்காரம் சொல்லி மற்ற மக்கள்லாம் ஏழ்ச்சி பழிச்சிட்டு இருந்தது ஒரு கூட்டம். அதை திருத்த வந்தவர் தான் புத்தர். அந்த புத்தரையும் அதே மாதிரி பண்ணி அந்த புத்த மதத்தையும் அழிச்சிட்டாங்க. சமணம், ஜெயினம் எல்லாமே இருந்தது, பௌத்தம் எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் முழுங்கிட்டாங்க. எல்லாத்தையும் முழுங்கி இன்னைக்கு ஒரே மதமாக இருக்குது. இந்த இந்து மதம் என்பது ஒரே மதம் அல்ல, ஒருங்கிணைந்த இந்து மதம். அந்த மதத்தை ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதாவது ஆதிசங்கரர் 7ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா சன்மதங்கள்னு சொல்லி, அதாவது அந்த 6 மதங்களை சேர்ந்த சூரியனை கும்பிட்றவன், விஷ்ணுவை கும்பிட்றவன், சிவனை கும்பிட்றவன், முருகனை கும்பிட்றவன், விநாயகனை கும்பிட்றவன் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரே இதுவாக அத்வைத்தியன்னு ஒரு தத்துவத்தை எழுதினார். அவருக்கு எழுதின நோக்கம் ரொம்ப அருமையான நோக்கம்.
அந்த எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக எழுதினவர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் விட்டுட்டார். என்னன்னா, எல்லாரும் செய்யணும், எல்லாரும் பூஜை பண்ணலாம், எல்லாரும் வணங்கலாம், எல்லாம் ஒண்ணுதான்ற கருத்தை அதை சொல்லாம விட்டார். அவரு இந்தியா ஃபுல்லா 5 மடங்கள் உருவாக்கியார். காஞ்சி, நேபாளத்தில் 1, பூரி ஜெகநாத் இது 1, எல்லா பக்கமும் மடங்களை உருவாக்கி அங்கே ஆட்களை பாதுகாப்பு போட்டு ஒரு கார்ப்பரேட் ஆக்கிட்டார். கார்ப்பரேட் ஆனதுனால என்ன ஆகுது, அந்த மதம் ஸ்ட்ராங் ஆச்சு. இந்த மாதிரி இந்த மதங்கள்லாம் கார்ப்பரேட் ஆனதுக்கப்புறம் தனக்குன்னு தம் நாட்கள் மட்டும் வைத்துக்கொண்டு மட்டுமே அதை அனுபவிக்கணும்னு ஒரு கூட்டம் உருவாயிருச்சு. அதனால தான் கடவுளுக்கும் நமக்குமான டிஸ்டன்ஸ் தள்ளி போகுது. உண்மையை சொல்ல மறுக்கிறாங்க. உண்மையை யோசிச்சு பாருங்க. கடவுளை நாம் எப்படி கும்பிட்றோம் நீங்களே யோசிச்சு பாருங்க. கையொன்று செய்ய விழி ஒன்று நாட, கருத்தொன்று என்ன பொய் ஒன்று வஞ்சக நா ஒன்று பேச, புலால் கமழும் மெய் ஒன்று சார, செவி ஒன்று கேட்க, விழும்பும் யான் செய்யும் பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. இதெல்லாம் ஏன் பாடி வச்சாங்க? மணி வெட்டுறதோ இல்லை கையில் இப்படி கும்புறதோ இப்படி ஒன்று பண்ணிட்டு இருப்ப, நினப்பு வேற எங்கன்னா இருக்கும், காதில் பக்கத்து தெருவில் போடுற ரேடியோ பாட்டு கேட்கும், வாய் என்னென்னமோ மந்திரம் சொல்கிறேன் பேருக்குன்னு மந்திரம் சொல்லுவேன், மெய் இஷ்டத்துக்கும் இங்கே டான்ஸ் ஆட்டு கும்பிடுவேன். இந்த விஷயமெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கும்பிட்ற விதம் எப்படி முழுபடியாக போய் அந்த இறைவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு வழி செய்யும்? அதுதான். இதெல்லாம் நடைமுறை இல்லை. கடவுளை கும்பிடுவது என்பது நீங்களே தனிப்பட்ட முறையில் நீங்களே உருவாக்கலாம். கடவுளை காண்பதற்கு யாரும் இடைத்தரகரும் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. எல்லா நூல்களையும் படியுங்கள், எது நல்லா இருக்கோ அதை எடுத்துக்கங்க, அவ்வளோதான். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் அந்த 3 கோட்பாடு தான். பரபிரம்மம்னா என்ன? பிரபஞ்சம், அதுலேருந்து படைத்தல், அதில் உருவான ஆற்றல், இந்த 3 தான் கடவுள். இதை தாண்டி நீங்கள் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் விடிகாத்தால ஒரு 3 மணிக்கு எழுந்துச்சு நல்லா தூங்கிட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு உக்காந்து இந்த பிரம்மத்தில் இருக்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு எந்த தொல்லை இல்லாமல் அப்படியே யோசிச்சுட்டு ஒரு அமைதியான மனநிலை வந்தாலே போதும். இன்னொன்று, நீங்கள் இஷ்டத்துக்கும் எல்லா மனுஷங்கிட்டையும் வெறுப்பை கொட்டுறதோ இல்லை கண்டபடி இருக்கிறதோ இஷ்டத்துக்கும் வாழ்கிறதோ வச்சுக்கிட்டு நீங்கள் கடவுளை தேடினா கண்டிப்பாக கிடைக்க மாட்டார். எல்லார்கிட்டையும் முடிஞ்சளவு அன்பாருங்க. கோபமே படாதீங்க. கோபம் வரக்கூடாது. கோபம் இருந்தால் அங்கே சாந்தம் வராது. அந்த சாந்தம் வரும்போது தான் அந்த அமைதி நிலையில்தான் உங்களுக்கு தேடல் உருவாகும். அந்த தேடல் உருவானாதான் உங்களுக்கு ஏதோ ஒன்று புரியும். ஏதோ ஒன்று புரியும் இல்லையா? அந்த மாயை, அதுதான் மாயை. எல்லாமே மாயை. இங்கே மாயை தாண்டி நீங்கள் போக 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 தான் இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு கனெக்ஷன் உருவாகும். பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டா நீங்களும் அதுவும் ஒன்றாயிடுறீங்க, கடவுளுக்குள் ஐக்கியமாயிடுறீங்க. அவ்வளோதான் கடவுள். இந்த பொம்மைகளை வச்சுக்கிட்டு உருவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை பாருங்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தது எதனால? கொடுமைப்படுத்துறான். ஏறுது ராஜா சிலுவையில் அறையிறான். அந்த சிலுவை ஒரு கொலை ஆயுதம். அந்த கொலை ஆயுதத்தையே ஒரு சிம்பிளா வச்சு இன்னைக்கு ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டே உருவாயிடுச்சு. அதுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய தவறு. அது மாதிரி தான் ஒரு கடவுள் கையில் நம்மள ஒரு வேல் கம்பம் நாக்க துருத்திக்கிட்டு வெட்டுற மாதிரி அப்படி வந்தா உங்களுக்கு அதை பார்க்கும்போது பயம் வருமா, பக்தி வருமா? இதெல்லாம் இவர்களா உருவாக்குனது. 1க்கு 1000 கோடி கடவுளை உருவாக்கி வச்சு எந்த கடவுளுக்கு சக்தி இருக்கும்? எல்லா உருவங்களையும் எல்லா வழிபாடு முறைகளையும் ஒழித்தால்தான் இங்கே சமநிலை உருவாகி எல்லாருக்கும் ஒரு நல்ல அறிவு வந்தாதான் கடவுள்ன்ற விஷயம் புரிபடும். அதை தான் நான் சொல்ல வர்றது. நன்றி.